என் மனசை ரொம்ப குற்ற உணர்வுக்குள்ள ஆழ்த்திட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். அவங்க என்கிட்ட தனியா பேசும்போது சொல்லுவாங்க, அல்லது பல பேர் முன்னிலையில் சொல்லியிருக்கிறாங்க, நான் படிக்கலைங்கிறதுனால தானே நீ என்னை ஏமாத்திட்ட அப்படிம்பாங்க. அதாவது அவங்க சொல்ல நான் கேட்கல, அதுக்கு கட்டுப்படலை, அவங்க விரும்பியதை நான் செய்யலை அப்படிங்கிறதுக்கு என்ன காரணமா அவங்க நினைக்கிறாங்கன்னா, நான் 4 எழுத்து படிக்காதவங்கிறதுனால தானே என்னை ஏமாத்திட்டேன். இது ரொம்ப கில்ட்டியா என்னை சில நேரங்களில் தனியா இருக்கும் போது அம்மா இப்படி சொல்லி ஃபீல் பண்றாங்களே அப்படின்னு நான் வருத்தப்படுறேன். ஏன்னா அது வெறும் காம்ப்ளெக்ஸ் கடந்துட்டு போக முடியாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு படிக்காம இருக்கிறோம் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ்ல சொல்றாங்கல்ல, நானும் 4 எழுத்து படிச்சிருந்தேன்னா உன்னை தாட்டியம் பண்ணி பேசி உன்னை கண்ட்ரோல் கொண்டு வந்திருப்பேன். நான் படிக்காம இருக்கிறதுனால தான் என்கிட்ட நீ எதையோ சொல்லி ஏமாத்தி இதுவரையிலும் என்னுடைய கோரிக்கை நீ நிறைவேற்றாம இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் என்னை அடிக்கடி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. நான் 4 எழுத்து படிக்கலன்னு தானே என்னை ஏமாத்திட்டு இருக்கிற நீ அப்படிம்பாங்க. அவங்க சொல்லும் போது அது ரொம்ப ஒரு அப்பாவித்தனமா இருக்கும், குழந்தைத்தனமா இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப ஆழமா ஈட்டியை எடுத்து விழாவில் குத்துற மாதிரி இருக்கும். அவ்வளவு ஒரு கடுமையான வலியை இது தரக்கூடியதாக இருக்கும். உள்ளபடியே அவங்க படிச்சிருந்தாங்கன்னா அவங்க மிகப்பெரிய ரோல் அவங்களுக்கு சமூகத்தில் இருந்திருக்கும், அல்லது என்ன உருவாக்குறதுல இன்னும் ஒரு பெரிய ரோல் இருந்திருக்கும். என்னை மோல்டு பண்றதுல அவங்களுடைய பங்களிப்பு பெரிய அளவில் இருந்திருக்கும் நான் நம்புறேன்.